தங்க பிள்ளையே, யார் யார் கண்ணில் இந்த பதிவானது படுகிறதோ அவர்களெல்லாம் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் சில விஷயங்கள் தெரியாமல் பல தடவை நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய். இனிமேல் நீ எவரிடமும் ஏமாறக்கூடாது. எந்த கஷ்டத்தையும் மற்றவர்களால் நீ அனுபவிக்க கூடாது என்பதற்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன். இந்த பதிவில் மிகப்பெரிய விஷயத்தை உன் வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த பதிவினை நீ கேட்கக்கூடிய நேரத்தில் அமைதியாகவும் என் முகத்தை நினைவில் வைத்து கொண்டும் கவனமாக சில விஷயங்களை சொல்லி ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று கண்களை மூடி தலை நிமிர்ந்து கேட்க தொடங்கு என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு நாட்களும் உன் கண்ணீரும் வேதனைகளும் சில விஷயத்தால் நினைத்து நினைத்து எனக்கு நடக்குமா கிடைக்குமா, ஏன் என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஏமாற்றமும் துரோகமும் நடக்கிறது, என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நடக்காதா, ஏன் நான் நம்பி நம்பி இவ்வளவு ஏமாறுகிறேன், எனக்கு வாழ்க்கையை வாழ தெரியவில்லையா என்று ஒவ்வொரு நாட்களும் பித்து பிடித்தார் போல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, உன்னை சில விஷயங்களில் புரிய வைக்க வேண்டும், தெரிய வைக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த பதிவை கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் எடுத்த எடுப்பில் நம்மை போல மற்றவர்களும் அனைவருமே நல்லவர்கள் என்று முழுமையாக நம்புகிறாய். இந்த முழுமையான விஷயமானது உன்னை முட்டாளாக்கி விடுகிறது. எதிரில் உள்ள நபர்கள் உன்னை பெருமையாக பேசினால் இவர்கள்தான் நமக்கு அனைத்தையும் செய்வார்கள், அனைத்தையும் செய்து நமக்கு வழிகாட்டுவார்கள் என்று ஒவ்வொரு நபரையும் அப்பட்டமாக நம்புகிறாய். இந்த அப்பட்டமாக நம்பிக்கையில் அவர்கள் உன்னை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்தி கொண்டு பிறகு அவர்கள் சுயநலம் நிறைவடைந்தவுடன் உன்னை தூக்கி வீசி எறிந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சற்றென்று மனதை மாற்றுகிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையால் அந்த மனதையும் மாற்ற முடியவில்லை. தினந்தோறும் அந்த செயலாலும் அந்த எண்ணத்தாலும் தினந்தோறும் எண்ணி எண்ணி அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, நீ அழாதே. மாற்றத்தை கொடுக்கவும் மகிழ்ச்சியை கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன். ஆனால் சில விஷயத்தை இழந்தாலும் பல விஷயத்தை நீ பெறப்போகிறாய். ஒவ்வொரு நேரமும் மனக்கவலையும் மனவேதனையும் ஆளாக்கி தலைகுனிந்து தலை நிமிர முடியாமல் அழுது கொண்டிருக்கிறாய். என்னை நிமிர்ந்து ஒரு தடவை பார். ஒவ்வொரு நேரமும் இனிமேல் உனக்கு சந்தோஷ நாளாக தான் மாறப்போகிறது. சௌபாகியம் நிறைந்த உன் வாழ்க்கை செல்வாக்காகவும் சிறப்பாகவும் அமைத்து தர நான் தயாராகிவிட்டேன். ஆனால் நீ பயம் கொள்ளாமல் தைரியத்தை இழக்காமல், சில விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் அது நிரந்தரமாக உனக்கு கிடைக்கவில்லை என்று எல்லாம் அர்த்தம் கிடையாது. பல விஷயங்களை கிடைக்க, பல அற்புதங்கள் செய்ய இந்த சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகி இருக்கிறதை தவிர அவ்வளவுதானே தவிர உனக்கு நடக்காது கிடைக்காது என்று எல்லாம் அர்த்தம் கிடையாது. பல பேர் பேசுவார்கள் உனக்கு எதுவுமே நடக்காது, நீ வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்று. ஆனால் அவர்களுடைய வார்த்தையானது அவர்களுடைய எண்ணம் செயல் பொருத்தப்பட்டது. ஏனென்றால் நல்லவர்கள் போல் நாடகமாடக்கூடிய மனிதர்களை நம்புகிறார்கள். நான் நல்லதுதான் செய்கிறேன், என்னை நம்பவில்லை என்று நீ மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாய். குழம்பாதே என் தங்க பிள்ளையே. நல்லது எது என்று, நாடகம் எது என்று, பொய் எது என்று எனக்கு தெரியும். மானிட பிறவிகளுக்கு தெரியாது. அதனால் என்னை நீ முழுமையாக நம்பு. உனக்கு என்ன வேண்டுமோ தக்க சமயத்தில் வரும். ஆனால் நீ ஒவ்வொரு தருணமும் மன்றாடி கொண்டிருப்பது இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எவர் உன்னை துச்சமென தூக்கி எறிகிறார்களோ அவர்கள் காலடியில் சென்று எனக்கு வாழ்க்கை கொடு என்று பிச்சை கேட்கிறாய். என் தங்க பிள்ளையே, இது இந்த தாயின் உள்ளம் நொந்து போய் இருக்கிறது. நான் இவ்வளவு சொல்லியும் என் தங்க பிள்ளை புரிந்து கொள்ளாமல் துரோகம் செய்பவர்கள், ஏமாற்றுபவர்கள், கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறதே. என் தங்க பிள்ளைக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்று எனக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அன்பால் சொல்லி பார்த்து விட்டேன். சில பிரச்சனைகளால் அவர்களுடைய முகத்தையும் நான் காட்டிவிட்டேன். இன்னும் நீ புரிந்து கொள்ளாமல் அவர்களையே நினைத்து அழுதால் நான் என்ன செய்வேன் தங்க பிள்ளையே? நீயே சொல். ஒரு சில விஷயம் தெரிந்து கொண்டால் நான் கண்ணில் காட்டி கொடுத்து விட்டேன். இவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள்,
இவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள், இவர்கள் உன்னை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று அனைத்து விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். ஆனால் நீயோ பயன்படுத்தி கொண்டாலும் பரவாயில்லை, எனக்கு பொய்யான பாசமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள்தான் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய். வாழ்க்கை என்றால் ஒரு வைராகியம் வேண்டும் என் தங்க பிள்ளையே. எந்த நபரை நாம் ஒதுக்கி வைத்தோமோ அப்படி என்று அவர்களே வருத்தப்படக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டுமே தவிர, வாழ்க்கையை துளைத்தாலும் பரவாயில்லை, பொய்யான அன்பிற்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அந்த தங்க பிள்ளை நீ அப்படி இருக்கக்கூடாது என்பதனால்தான் பல விஷயத்தை உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை நீ புரிந்து கொள்ளாமல், தாயே எனக்கு எப்பொழுது என் உறவு கிடைக்கும், எப்பொழுது பொய்யான நபர்களை நான் வாழ்க்கையில் வர வைப்பேன் என்று என்னிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது பொய்யான நபருக்காக வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு தருணமும் மாற்றம், சந்தோஷம், மகிழ்ச்சி, செல்வம், செழிப்பு என அனைத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஒவ்வொரு நேரமும் இந்த தாயின் உள்ளம் துடிதுடித்து கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளைக்கு அனைத்து மாற்றத்தையும் உருவாக்க வேண்டும், செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி உருவாக்க வேண்டும் என்று. ஆனால் நீ அழுது கொண்டிருந்தால் ஒரு மாற்றமும் நிகழாது. மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் தைரியமாக எழுந்திரு. இன்றையில் இருந்து நான் சொல்வதை அப்படியே கேட்டு அப்படியே கட்டுப்படு. முதலில் அடுத்தவரை நினைத்து அழுவதை நிறுத்து. அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், நம்மால் முடியும், நமக்கென யாரும் இல்லை என்றாலும் என் தாய் இருக்கிறார்கள் என்று இரண்டாவது விஷயத்தை என்னை நம்பு. மூன்றாவது விஷயம், நாம் நேர்மையாக இருக்கிறோம், நமக்கு நியாயம் கிடைக்கும், என் தாய் என்னுடன் இருக்கிறார்கள், எனக்கு என்ன பயம் இருக்கிறது என்ற தைரியத்தை நீ உள்ளுக்குள் வாங்கிவிட்டால், மூன்றாவதான விஷயம் உனக்கு சர்வசாதாரணமாக நீ எது நினைக்கிறாயோ அது கிடைக்கும். அதே போல் சில சூழ்ச்சிக்காரர்கள் மனிதர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் உனக்கு சில வெற்றிகளும் பல தடைகளும் இருக்கிறது. அதற்காக இந்த நாணயத்தை வைத்து 108 முறை ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்ற நாமத்தை உச்சரி. எப்பொழுதும் தினந்தோறும் நீ அந்த நாமத்தை உச்சரித்தாலும் உன்னுடைய வேண்டுதல் உடனுக்குடன் நடக்கும். என்ன தடைபட்டு இருக்கிறதோ, என்ன உனக்கு கிடைக்க வேண்டுமோ, எந்த விஷயம் உடனே நடக்க வேண்டுமோ அந்த நாணயத்தை வைத்துக்கொண்டு உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று சொல்லிவிட்டால் போதும். இந்த தாய் 7 கடல் தாண்டி கூட இந்த தாயின் உள்ளம் உன்னுடைய உச்சரிப்புக்காக நான் ஓடி வந்து கொடுப்பேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. ஆனால் நான் சொல்லுவது போல மனக்கட்டுப்பாடு, அனைத்தும் உள்ள கட்டுப்பாடு. என்னை உள்ளங்கையில் இந்த நாணயத்தை வைத்து நீ வழிபடும் பொழுது உனக்கு அதீத சக்தி கிடைக்கிறது. எதை நினைக்கிறாயோ அதை நோக்கி நீ பயணம் செய்கிறாய் அன்றைய தினத்தில் இருந்து. அதனால் வாய்ப்புகள் என்பது வாழ்க்கையில் பல முறையெல்லாம் கிடைப்பதல்ல, ஒரு முறைதான் கிடைப்பது. அதை பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உன்னுடைய விஷயமாக மாறுகிறது. ஆனால் இந்த தாயின் உள்ளம் சொல்லுவது என்னுடைய கடமை. தங்க பிள்ளையே, நான் வருகிறேன், அனைத்து மாற்றத்தையும் கொடுக்கிறேன், என்னை இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு என்னை கூப்பிடு. 108 முறை ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று கூப்பிடும் பொழுது 7 கடல் தாண்டி கூட உன்னுடைய உச்சரிப்புக்காக, உன் அன்புக்காக நான் ஓடி வருவேன். நீ கேட்டதை உடனடியாக செய்து கொடுப்பேன். ஆனால் இந்த விஷயம் நடக்குமா என்று நினைத்தால், அலட்சியமாக நினைத்தால் நடக்காது. அதையும் தெளிவாக உனக்கு சொல்லிவிட்டு செல்கிறேன். என்னை நம்பியவர்களுக்கு நான் யார் என்று தெரியும். என்னை நம்பாதவர்களுக்கு நான் ஒரு கற்சிலைதான், பொய்தான். ஏன் என்றால் நம்பிய உள்ளத்திற்கு மட்டும்தானே நான் லக்ஷ்மி சொரூபமாக தெரிகிறேன். நம்பாத உள்ளத்திற்கு என்னுடைய சொரூபத்தை நான் கண்ணில் காட்ட மாட்டேன். அதனால் நம்பினால் நல்லது மட்டும்தான் நடக்கும். அதுவும் என் தங்க பிள்ளைக்கு சீக்கிரமாக நடக்கும். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளைகளா. ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள்
வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.